தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 1994 ஒரு இட்டாலியன் ஃப்ரெஞ்ச் ட்ராமாவாக வெளியான எ பியூர் ஃபார்மாலிட்டி. முதல்ல இந்த படத்துடைய ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம பொதுவாக கிளைமேக்ஸ் எல்லாம் எந்த படத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் ரிவ்யூவில். ஆனால் ஒரு சில படங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அந்த கிளைமேக்ஸ் கடைசி வரைக்கும் புரியாமே போயிடும் பல ஆடியன்ஸுக்கு. அதன் காரணமாக இந்த படத்துக்கு மட்டும் கிளைமேக்ஸை லைட்டாக ஒரு 2 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னால் அடித்து சொல்ல முடியும். இந்த படத்துடைய கடைசி 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே நிறுத்தி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால், நீங்கள் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் ஃபிலிம் மேக்கராகவே இருந்தால் கூட இந்த படம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா இதனுடைய கிளைமேக்ஸை உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. நான் அடித்து சொல்லுவேன். பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸுக்கே அப்படி தான், அப்புறம் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? அப்படி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் இருக்குது. அதனால தான் அது புரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த படத்துடைய மொத்த சுவாரஸ்யமும் போயிடும். அதுக்கு தான் கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு மழைக்கால இரவில் நடக்கக்கூடிய ஒரு நபருடைய மரணம். இந்த மரணத்துக்கு இவர் தான் காரணமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி போலீஸால் கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்படுற படத்துடைய கதாநாயகன். அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஒன் ஆஃப். இவர் ஒரு ஃபேமஸான ரைட்டரு. ஆனால் கடந்த ஒரு 6 வருஷமாக அவர் எந்த விதமான புத்தகம் எதுவுமே எழுதலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரைட்டர்ஸ் பிளாக். ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ரைட்டர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த விமர்சனத்தை கேட்குற ஆடியன்ஸுக்கு தெரியலை அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மனசில் கதை அருவியாக கொட்டும், ஆனால் அதை எழுத நினைக்கும் போது அந்த வார்த்தை அதுதான் வராது. அதுதான் இந்த ரைட்டர்ஸ் பிளாக். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இதன் காரணமாக இவர் கடந்த ஒரு 6 வருஷமாக எந்த புத்தகமே எழுதலை. படத்துடைய முதல் காட்சியிலேயே நம்மளுடைய ஹீரோ இருக்காரு, ஒரு துப்பாக்கி சத்தம் ஒன்று கேட்கும். நம்ம கதாநாயகன் காட்டுக்குள்ளே எங்கேயோ மரங்களுக்கு நடுவில் அங்கே இங்கேன்னு திக்கி திணறி ஓடி வந்துக்கிட்டு கடைசியில் ஒரு மெயின் ரோடை பிடிச்சி அந்த மெயின் ரோட்டில் ஓடி வந்துக்கிட்டு இருக்காப்புல ஒரே பதட்டத்தில் டக்குன்னு போலீஸ் வர சுற்று போட்டு பிடிக்குது. பிடிச்சி, ஆமாம் இந்த நேரத்தில் இவ்வளவு சோனு மழை பெய்யும் போது இவ்வளவு தொப்பலாக எங்கே இருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சார் நான் சும்மா தான் சார் வர்றேன், நான் வேறு விஷயமா போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை லைட்டாக 2 விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி இவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே போனால் இவர் தொப்பலாக நனைஞ்சு போய் உட்காந்துருப்பார். பின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து மாற்றியாக குறைப்பாங்க. அதனால் இவர் போய் அப்படியே தொப்பலாக அதே ட்ரெஸ்ஸோடு உட்காந்துருப்பாப்புல. சார் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு நீங்கள் நினைக்கிற எந்த விஷயத்துக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னா அதெல்லாம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து டிசைட் பண்ணிப்பார். அவர் கால் பண்ணி சொல்லிட்டோம் நம்மளால் வந்துக்கிட்டு இருக்காப்புல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், விசாரணை முடிஞ்சு உடனே அனுப்பிடலாம் அப்படின்னு இவரை உட்கார வைக்கிறாங்க அங்கேயே. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் வர்றாரு. வந்து அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், சார் என் பேர் ஒன் ஆஃப், நான் ஒரு ரைட்டரு அப்படின்னா முதல்ல அந்த இன்ஸ்பெக்டருடைய விசாரணை எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, மரியாதையாக சொல்லிவிடு, உன்னுடைய ஏரியாவில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு, அதுக்கு காரணம் நீதானோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஹெவியான டவுட் இருக்குது, ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிற ஒரு நபர் நம்ம கதாநாயகன். சார் நான் ஒரு ரைட்டரு, இதுதான் என் பேர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய விசாரணையே மாறுது. சார் நீங்கள் ரைட்டர் ஒன் ஆஃபா, என்ன சார் சொல்கிறீங்க? சார் உங்களுடைய பரம விசிறி சார், நான் பெரிய ஃபேன் சார், நீங்கள் எழுதின ஒரு புத்தகம் கூட விட்டதில்லை சார், எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் சார். சார் உங்களை நேரம் பார்த்தது எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா சார், எங்களுக்கு இந்த ஸ்டேஷனே ரொம்ப பெருமைப்படுது சார் உங்களை பார்த்ததில்ல. சார் சாருக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறது கொடுப்பா, 2 காஃபி எடுத்துட்டு வாப்பா சாருக்கு அப்படின்னு அப்படியே பெரிய உபச்சார லெவலில் மாறுது அந்த ஸ்டேஷனு. இவருக்கு உடனே பெருவை, ஓ ஓகே பரவாயில்ல, நம்மளை இந்த அளவுக்கு மரியாதையாக நடத்துகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றி உட்கார வச்சு, சரி சார் ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலைக்கு இப்போயே புரிஞ்சுக்கிட்டீங்களே, நான் கிளம்பட்டா அப்படிங்கிறார் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட. இவர் அந்த இன்ஸ்பெக்டர், இல்லை சார் நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு சின்ன ஃபார்மல் என்கொயரி ஒன்று இருக்குது, நான் அதை மட்டும் ஜஸ்ட்டு கேட்டுக்கிறேனே, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி 2-3 கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் கிளம்பி போங்களேன் அப்படின்னா, சரி ஓகே சார் நீங்கள் கேளுங்க, அதான் நம்ம ஃபேன் ஆகி போச்சு, அப்புறம் என்ன, சரி நீங்கள் கேளுங்க தம்பி கேட்குறத அப்படிங்கிற மாதிரி நம்மளால் உட்காந்துடுறாரு. இதுக்கப்புறம்
அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவர் என்னென்ன கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார், என்ன விசாரணை அங்கே நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா சினிமா பாரடைஸோ எந்த மாதிரி ஒரு படமோ, பைசிக்கல் தீஃபெல்லாம் எந்த மாதிரி ஒரு படமோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அதனால் இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுற ஒரு படம் இது எப்பயுமே. அதனால் அவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்க, இந்த பட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்படி ஒரு படம் இன்னொருத்தன் எடுக்கவே முடியாது. அதுக்கான காரணம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க, இந்த கதை என்னவாக இருக்கும், அதனுடைய திரைக்கதை எப்படி போகுது, இதில் இறுதியாக என்னதான் சார் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற அந்த பரபரப்பு இவங்க ஓப்பன் பண்ண கிளைமேக்ஸ் நிச்சயமாக நம்மளை அதிர வைக்கக்கூடிய ஒரு படம் இது. ரொம்ப ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் படம் தான் இது. நான் முதல்லையே சொல்லிடுறேன், டெட் ஸ்லோ ட்ராமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷன் ட்ராமான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு படம் தான் இது. சவுத் கொரியன் படமான பர்னிங் எந்த அளவுக்கு ஸ்லோனஸ் இருக்குமோ அதுக்கு டஃப் கொடுக்குற இன்னொரு படம் இது. இதை மைண்டில் வச்சுட்டு பிடிச்சா பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, இந்த படத்தில் இந்த கதாபாத்திர வடிவமைப்பை நீங்கள் பேசியே ஆகணும். குறிப்பாக இந்த 2 கதாபாத்திரம், ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர், இந்த 2 கதாபாத்திரம் அதை ப்ளே பண்ண ஆக்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸு. அந்த ரைட்டராக ஜெரார்டு தான் பண்ணியிருப்பாரு, இந்த போலீஸ்காரராக ரோமன் பொலான்ஸ்கி தான் பண்ணியிருப்பாரு. உண்மையாக ரோமன் பொலான்ஸ்கி பேரை வச்சு தான் அந்த படம் பெருசளவில் முதல்ல ஃபேமஸ் ஆச்சு. அவர் அவ்வளோ பெரிய ஆக்டர். உலக சினிமா ரசிகர்களுக்கு மத்தியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு படம் இது. இந்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இதுக்கு காரணம். 2 பேரும் இந்த கதை நகர நகர இந்த படத்துடைய ஷார்ட்ஸ் ஆகட்டும், அதை பெர்ஃபார்மன்ஸில் இவங்க கொண்டு வந்த விதமாகட்டும் அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்தது. ஒரு சீனையும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் அடுத்த லெவலில் எலிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குள்ள இருக்க அந்த இன்ட்ராகேஷன் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் உலக சினிமாவே பார்க்க மாட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் தூங்கிடுவீங்க இந்த படத்தில். இதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். உலக சினிமாக்கள் மெதுவாக போகிற மெடல் ட்ராமாக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற ஆளாக இருந்ததுன்னா இந்த படம் உங்களை அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி கடலில் மூழ்க செய்கிற ஒரு படம் என்னால் அடித்து சொல்ல முடியும். அதே மாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் பிளாஸ்கோவுடைய ஒர்க்கையும் நீங்கள் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு கதாபாத்திரங்கள் மேலே அவர் பண்ண லைட்டிங் இருக்குது பாருங்கள், வேறு விதமான ஒரு லைட்டிங்கு. அதுதான் இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிது, ஏதோ வாயை திறந்து சொல்ல மாட்டேன் பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே கடத்தினது. ஒரு சாதாரண ட்ராமாவாக கதை நகர நகர இது ஒரு மிஸ்ட்ரி ட்ராமாவாக டோன் அப் பண்ணது அவருடைய சினிமோட்டோகிராஃபி தான். அவ்வளவு சூப்பராக இருந்தது. தரம் அற்புதமாக காட்சிப்படுத்தியிருந்தார். எக்கச்சக்கமான ஆங்கிள்ஸ், ஒரு கதாபாத்திரம் விடுற ஒரு எக்ஸ்பிரஷனுக்கே 4 ஆங்கிள், அந்த மாதிரி வெளுத்து வாங்கியிருந்தார் அவருடைய ஒர்க்கில். இதை தாண்டி இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த படத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கப்படுற அந்த இடம் கம்ப்ளீட் செட்டு, இந்த ப்ரொடக்ஷன் டிசைனுக்கே இந்த படம் எக்கச்சக்கமான அவார்டு அடித்த ஒரு படம் இது. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக உண்மைக்கு நெருக்கமாக பண்ணப்பட்ட ஒரு செட் இது. சூப்பராக வந்திருக்கும் இந்த படத்தில். அது செட்டுனே பார்க்கும்போது நமக்கு தெரியாது, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு அடல் கான்டென்ட் இருக்குது. அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. பட் நம்ம சைடில் இருந்து நிச்சயமாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, தனியாவது பாருங்கள். இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், சப்டைட்டிலோடு இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, கிளியராக கேட்டுக்கோங்க. யாரோ ஒருத்தர் இந்த படத்தை 12 பாகங்களாக பிரித்து 12 வீடியோவும் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி போட்டு உள்ளே அப்லோட் பண்ணிட்டாரு. அந்த லிங்கை தான் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த முதல் பார்ட் 1ங்கிற அதை போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஆட்டோ பிளே ஆகி அதுவே கம்ப்ளீட்டாக 12 பாகத்தையும் முடிச்சு மொத்த படத்தையும் முடிச்சிடும். சப்டைட்டிலோடு இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. தனித்தனியாக போய் எங்கேயும் தேடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பார்த்து படத்தை பார்த்து மகிழுங்கள். இப்போது நான் கிளைமேக்ஸை உடைக்க போகிறேன். அதனால் அந்த ரிவ்யூ பார்த்துட்டு நான் படத்தை பார்த்துட்டு புரியலைன்னா கிளைமேக்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதோட போயிடுங்க. இப்போ நம்ம கிளைமேக்ஸை 2 லைனில் 3 லைனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு நபர் கொலை செய்யப்படுவாரோ இல்லை இறந்து போயிடுவாரோ, அந்த நபர் எப்படி இறந்து போனார், அதுக்கு காரணம் நம்ம கதாநாயகனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு இன்ட்ராகேட் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரமாக கடைசி 10 நிமிஷத்தில் தான் நமக்கு தெரிய வரும் அந்த இறந்து போன நபரே நம்ம கதாநாயகன் தான். என்னங்க சொல்கிறீங்க, கதாநாயகன் இறந்து போயிட்டால் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார் அப்படின்னு கேட்குறீங்களா? அதான் மேட்ரு. இந்த படத்தில் டேரக்டர் கன்வே பண்ண வந்த ஸ்டோரியே என்னென்னா, இறந்து போன நபர் உண்மையாக கதைப்படி அவரே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவார். இப்போ தற்கொலை பண்ணி இறந்து போனனால அவருக்கு தான் இறந்து போயிட்டோம் அப்படிங்கிறதே ஞாபகத்தில் இருக்காது. அவருடைய ஆன்மா தான் வெளியே சுற்றிக்கிட்டு தெரியும். அந்த ஆன்மாவை தான் பிடிச்சி கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வைப்பாங்க. அது எப்படி சார் போலீஸ் போய் ஆன்மாவை பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்கெல்லாம் போலீஸே கிடையாது. அதுதான் மேட்ரு. இவங்க எல்லாருமே தேவ தூதர்கள் மாதிரி சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். இறந்து போன அந்த நபருக்கு, அதுவும் தற்கொலை செஞ்சு இறந்து போன அந்த நபருக்கு தான் இறந்து போயிட்டோம் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாது.
இப்போ அந்த ஆன்மாவை, அதாவது நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான், இவன் ஆவியை அங்கே தான் சுத்த போகிறான்னு, அதே கதை தான். ஸோ அந்த ஆன்மாவை பிடிச்சி கொண்டு வர்ற இந்த தேவதூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் அந்த நபர் இறந்து போயிட்டாருன்னு தெரியும். ஆனால் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாருன்னு தெரியும். ஆனால் அவர் எப்படி இறந்து போனார், எதுக்காக அவர் இறக்கணும், அந்த காரணம் என்னங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்த ப்ராசஸுக்கு அந்த ஆன்மாவை இவங்களால் அனுப்ப முடியும். அதுதான் இந்த படத்துடைய கதை. ஸோ அவருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க கடைசியில் இந்த இன்ட்ராகேஷன் முடிகிற தருணத்தில் தான் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டோம், தற்கொலை பண்ணிக்கிட்டோம், நம்ம உயிரோட இல்லைங்கிறது அவருக்கு புரியும் முதல்ல. ரெண்டாவது, என்ன காரணத்துக்காக தான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி இவர் இங்கே பதில் சொல்லுவார் ஸ்டேஷனில், அதாவது இந்த தேவதூதர்கள் கிட்ட. இவங்களுக்கு அந்த காரணம் முழுமையாக தெரிஞ்சதுன்னா தான், ஓ இந்த காரணத்தினால தான் அவர் தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாருன்னு சொல்லி அந்த ஆன்மாவை அடுத்த ப்ராசஸுக்கு இவங்க அனுப்பி வைப்பாங்க. இதுதான் கதை. ஆனால் இதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பின்னாடி ஒரு ஹிடன் டீட்டெயில் இருக்குன்னு எங்கேயுமே தெரியாமல் இந்த படத்தை ஒரு கொலை, அதை பண்ணது ஹீரோ தானா அப்படின்னு போலீஸ் விசாரிக்குதுங்கிற மாதிரியே படத்துடைய டைரக்டர் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பார். அங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு. சூப்பரான தரமான ஒரு படம். அப்போ கிளைமேக்ஸ் புரியலைன்னா இப்போ நான் சொன்னதை கேட்டுட்டு திருப்பி போய் கடைசி ஒரு 10 நிமிஷத்தை பாருங்கள். இந்த படத்துடைய இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துடைய இயக்குனர் சினிமா பாரடைஸுடைய இயக்குனர், அந்த படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படமே கண்டிப்பாக பிடிக்கும். இதை தாண்டி இந்த படம் 1999 வெளியான த சிக்ஸ்த் சென்ஸ் படம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த படமும் சரி, 2001 வெளியான த அதர்ஸ் படமும் சரி, இந்த 2 படமும் இந்த படத்துடைய இந்த கிளைமேக்ஸில் இருந்து இப்படி கூட ஒரு கதையை சித்தரிக்க முடியும் அப்படின்னு அந்த கிளைமேக்ஸில் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த 2 படத்துடைய கிளைமேக்ஸை வச்சாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த 2 படத்துடைய அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ஓ அந்த டைப் படமா இது அப்படின்னு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு படம் தான் இது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.